ஹாய் கைஸ், பாகுபலி தி எபிக் இது வந்து ஒரு ரீரிலீஸ் ஆர் ரீகலெக்டிங் மை ஓல்டு மெமரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாகுபலி தி எபிக் இதில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் பாகமான பாகுபலி தி பிகினிங்கை ட்ரிம் பண்ணி 1 மணி நேரம் 45 நிமிடங்கள் ஓடக்கூடிய முதல் பாதியாகவும், இதனுடைய இரண்டாம் பாகமான பாகுபலி 2 தி கன்க்ளூஷனை 2 மணி நேரம் 2 நிமிஷம் ஓடக்கூடிய இரண்டாம் பாதியாகவும் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரியே நிறைய காட்சிகள் வந்து இந்த படத்துலேருந்து வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தமன்னா மற்றும் பிரபா சம்மந்தப்பட்ட காதல் காட்சிகள், அந்த பச்சை தீனி பாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ செகண்ட் ஹாஃப் வரக்கூடிய பாகம் 2லையுமே நிறைய காட்சிகள் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. சொல்லப்போனால் அந்த பல பாகுபலியை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணி பாதி சாங்காக தான் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ அப்போ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது எனக்கு அந்த படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அதற்கான வயதும் இல்லை. ஸோ இப்போ வந்து அதற்கான வாய்ப்பாக நான் கருதி உங்கள் முன்னாடி என்னுடைய கருத்துக்கள் என்னென்ன அப்படின்றத வந்து சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட்டு, இந்த பாகுபலி அப்படின்னா வந்து இது வந்து பீக் இந்தியன் சினிமா, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின்னு பல வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம இந்த படத்தை வந்து பாராட்டலாம். ஸோ அது வந்து எத்தனை வார்த்தைகள் பயன்படுத்தி இந்த படத்தை பாராட்டினாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஈடே ஆகாது. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தோடைய மேக்கிங் வந்து டாப் நாச்சிங்காக இருக்கும். அண்ட் எஸ் ராஜமௌலி அவர் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் எந்த ஒரு படத்தை எடுத்தாலுமே அதன் மீதான எதிர்பார்ப்பு மேலும் மேலும் கூடிக்கிட்டே போகுமே தவிர எக்காரணத்துக்கு வந்து குறையவும் குறையாது. அப்படின்ற மாதிரி படத்தை வந்து அந்த அளவுக்கு செதுக்கி எடுத்திருந்தாங்க. இதை வந்து நான் சொல்லி தான் தெரியணும் அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான அவசியமே இல்லை. இந்த படத்தோடைய முதல் பாகம் ஜூலை 10, 2015 அன்னைக்கு வெளிவந்தது. ரிலீஸ் ஆன ஆரம்ப நாட்களில் இந்த படத்தை பற்றி பெரிய அளவில் யாருக்குமே தெரியல. பட் படத்தை பார்த்தவங்க எல்லாருமே ரிவ்யூ சொல்லும்போது ஏன் கட்டப்பா பாகுபலியை கொண்டாரு, ஏன் கட்டப்பா பாகுபலியை கொண்டாரு இப்படி கேள்விகள் கேட்டு அந்த கேள்வி வந்து நேஷனல் லெவலில் ட்ரெண்ட் ஆகி இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பை ரொம்பவும் கூட்டிகிட்டே போச்சு. அதன் காரணமாக படத்தை பார்க்காதவங்க தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்க்கவும் செஞ்சாங்க. அதிக எதிர்பார்ப்போட 2 ஆண்டுகள் கழித்து 2017 ஏப்ரல் 28 அன்னைக்கு இந்த படத்தோடைய 2ஆம் பாகம் பாகுபலி 2 த கன்க்ளூஷன் அப்படிங்கிற டைட்டிலோட வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. முதல் பாகத்தையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு இதில் வரக்கூடிய வசனங்கள், பிரம்மாண்டமான காட்சிகள் இதெல்லாம் வந்து ரொம்ப மெய் சிலிர்க்க வச்சது. சொல்லப்போனால் தெலுங்கு ஸ்டேட்ஸுமே தாண்டி தமிழ், மலையாளம், ஹிந்தி, கன்னடா உள்பட ஒரு மற்ற லாங்குவேஜ் படத்தை பார்க்குறோம் அப்படின்றதையும் மறந்துட்டு நிறைய பேர் வந்து விசில் அடித்து கைத்தட்டி இந்த படத்தை பாராட்டவும் செஞ்சாங்க. சொல்லப்போனால் நிறைய ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா 50 நாட்களுக்கும் மேலே இந்த படம் வந்து ஓடிச்சு. எனக்கு பர்சனலாக சொல்ல போனால் நான் விவரம் தெரிஞ்சு நோட் பண்ணதுலையே இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய பெரிய நடிகர்கள் படம் கூட வந்து என்னுடைய ஊரில் அந்த அளவுக்கு ஓடிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு ஆணித்தரமாக சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு நான் அந்த வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பற்றி ரொம்ப நோட் பண்ணி வச்சுருந்தேன். சொல்லப்போனால் சோஷியல் மீடியா பெரிய அளவில் பிரபலமடையாத காலகட்டத்திலேயே. ஸோ இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் ரைட்டிங், எந்தெந்த சீனை எப்படி வைக்கணும், எப்படி வச்சா ஆடியன்ஸுக்கு வந்து விறுவிறுப்பு உண்டாகும் அப்படின்றத ராஜமௌலி அவர்கள் நல்லா கணிச்சு ரைட்டிங்கில் வந்து நல்லா பின்னி பெடல் எடுத்திருப்பாங்க. அதே போல் மதன் கார்கே அவர்களுடைய வசனம், குறிப்பாக 2ஆம் பாகமான பாகுபலி 2 தி கன்க்ளூஷன், அதில் வரக்கூடிய ஒரு வசனமும் நம்மளே அறியாமல் கைத்தட்ட வச்சது, பாராட்டவும் செஞ்சோம் நம்மளும். அண்டு மியூசிக், மரகதமணி அவர்களுடைய மியூசிக்கு வந்து குறிப்பாக பார்ட் 1ல் என் கிரெடிட்ஸ், அதாவது இது வந்து போஸ்ட் கிரெடிட் அப்படின்னு சொல்லலாம், அடுத்த பாகத்துக்கான போஸ்ட் கிரெடிட்னு அதில் ஒரு போட்ட மியூசிக் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பெரிய அளவில் போட்டிருந்தாரு. ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்காருக்கும் மேலே ஏதாவது ஒரு அவார்டு கண்டுபிடிச்சி கண்டிப்பாக தரலாம் அப்படிங்கிற அளவுக்கு மியூசிக் ஒரு காட்சியிலையுமே பிரமிக்க வச்சது. சொல்லப்போனால் அந்த மாதிரியான ஒரு மியூசிக் இனி வரக்கூடிய எந்த ஒரு சரித்திர படத்துலையுமே வந்து நம்மளால் வந்து கேட்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு மியூசிக் வந்து ஒன்று வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. அண்டு விஎஃப்எக்ஸ் காட்சிகள்னா எந்த ஒரு சீன்லையுமே இது வந்து விஎஃப்எக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பார்ப்பவர்களான அண்ட் அத்தனை பேரையுமே மேசில் இருக்க வைக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் பயங்கரமாக இருந்தது. ஈவன் இந்த மாதிரியான ஒரு சீன்ஸ், காட்சி, டைலாக்கு, மியூசிக் இதெல்லாம் வந்து ராஜமௌலி அவர்களே வந்து ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே கண்டிப்பாக வந்து முடியாது. ஸோ அந்த அளவுக்கு பீக் இந்தியன் சினிமாவாக பாகுபலி வந்து இன்றைக்கும் இருக்குது. சிம்பிளாக சொல்ல போனால் இந்த படம் வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு, அதாவது ஒரு டிக்கெட்டே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்பவே முடியல. பட் ஒரு டிக்கெட் மட்டும் கிடையாதுங்க, இன்னும் எத்தனை 10 ஆண்டுகள் ஆனாலும் பாகுபலியோட மவுசு குறையவே குறையாது. நேற்று நான் பார்க்க போயிருந்த போது கூட அன்னைக்கு பார்த்த மாதிரி அதே ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து அந்த படத்தில் இருந்தது. இது வந்து ஒரு 10 ஆண்டுகள் மட்டும் கிடையாது, மேலும் எத்தனை 10 ஆண்டுகள் ஆனாலும் சரி பாகுபலிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் என்றைக்குமே வந்து குறையாது ஆடியன்ஸ் மத்தியில். சொல்லப்போனால் எனக்குலாம் அந்த ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா
டக்குன்னு வந்து அந்த 2017 நாட்களுக்கே டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்த மாதிரியே இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு மியூசிக்கு, டைலாக்கு, இந்த ரைட்டிங்லாம் வந்து பக்கவாக இருக்கு. ஸோ இந்த படம் வந்து மேலும் மேலும் எத்தனை தலைமுறைகள் ஆனாலும் பல பேர் பாராட்டி தான் பேசுவாங்களே தவிர இந்த படத்துக்கான மவுசு என்றைக்குமே குறையாது. ஸோ எனக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பாகுபலி வந்து எந்த அளவுக்கு கனெக்ட் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வந்து சோசியல் மீடியாவெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு பேன் இண்டியன் சினிமா, பீக் இன்டர்வல் சீனு, கூஸ் பம்ப்ஸ்னா என்ன அப்படின்றது நம்ம வந்து பல காட்சிகளை பல விதங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் இதெல்லாம் எதுவுமே இல்லாத அந்த காலகட்டத்திலேயே எனக்குள்ள கூஸ் பம்ப்ஸ்னா என்னன்னே தெரியாமல் கூஸ் பம்ப்ஸ் ஃபீல் பண்ண ஒரு படம்னா பாகுபலி 2 தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ரொம்பவும் எமோஷனலாக வந்து கனெக்ட் ஆன படம் தான் வந்து இந்த பாகுபலி ஃப்ரான்ச்சைஸு. இப்போ நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ரீல்ஸை தள்ளிட்டே இருக்கும்போது ஒரு மீம் வீடியோ ஒன்று பார்த்துருப்போம். என்னன்னா, மீ அண்ட் மை ஃப்ரெண்ட் வென் த டாபிக் இஸ் அபவுட் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு மையழகனில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி இவங்க 2 பேரும் பேசுகிற சீனாக இருக்கட்டும், அண்ட் விஜய் சேதுபதி மற்றும் வெற்றிமாறன் இவங்க 2 பேரையும் பேசுகிற அந்த ஒரு இதாக இருக்கட்டும், அந்த 2 கிளிப்ஸையும் போட்டு நிறைய பேர் எடிட்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு வந்து சினிமாங்கிற ஒரு காமன் டாபிக்லாம் தேவையே கிடையாதுங்க. பாகுபலி ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்ற டாபிக் எடுத்து கொடுத்தீங்கனாலே போதும், மணிக்கணக்காக நானும் அந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு பாகுபலி வந்து எனக்குள்ள ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆன ஃபிலிம் தான் அது. ஸோ இந்த பாகுபலியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போ பார்த்த ஃப்ரெஷ்னஸ் இன்னமும் அப்படியே இருக்குது. ஸோ அது சொல்லப்போனால் நீங்களே நிறைய வீடியோஸ்லாம் என்னால் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு மற்ற மொழி படம் தானே அப்படின்றதையும் தாண்டி நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டிலே கூட சரி ரீரிலீஸ் ஆன படமாக இருந்தாலும் போய் தேட்டரில் போய் பார்த்து இன்னமும் அன்னைக்கு பண்ண மாதிரியே இப்போவும் விசில் அடித்து கை தட்டி மிகுந்த ஆரவாரத்தை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது மேலும் மேலும் திரும்பி இந்த படத்தை எத்தனை முறை ரீரிலீஸ் செய்தாலும் சரி இது அப்படியே தொடரும். சுருக்கமாக சொல்லப்போனால் பாகுபலி அப்படின்றது குறிஞ்சி பூ மாதிரி. இந்த குறிஞ்சி பூ கூட நம்ம வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கண்ணால் பார்ப்போம். பட் பாகுபலி கண்டிப்பாக முடியவே முடியாதுங்க. ஈவன் ராஜமௌலி அவர்களே இது போன்ற ஒரு படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே கண்டிப்பாக முடியாது. இதை நான் வந்து ஆணித்தரமாக சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு விஷயமும் அந்த படத்தில் பக்கமாக அமைஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் மாதிரி நம்ம பண்ணுற எல்லா ஒரு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியே பாசிட்டிவாக அமையும். அது வந்து இந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸுக்கு கண்டிப்பாக இருக்குது. இதையுமே வந்து நான் சொல்லி தான் தெரியணுன்ற அவசியம் இல்லை. அண்டு எனக்கு இந்த படத்தில் இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்பெஷலாக ஒரு விஷயம் வந்து ஒன்று கிடச்சிது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அது என்னன்னா, ட்விட்டரில் வந்து எனக்கு பாகுபலி டீமே வந்து ரிப்ளை பண்ணி எனக்கு வந்து ஒரு கிவ் அவே ஒன்று கிடச்சிது. அது இதுதாங்க, பாகுபலி மெர்ச்சன்டிஸ். அண்ட் இப்போ நான் வந்து செல்ஃபி வீடியோவில் வந்து வச்சுட்டு பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து தலைகீழாக தெரியும். நான் வேணால் வந்து சைடில் வந்து ஒரு இமேஜாக வீடியோவாக வந்து ஆட் பண்ணுறேன். என்னென்னா, ஒரு ட்விட்டரில் வந்து அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. பாகுபலி ரிலீஸ் ஆனப்போ நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிக்சார்ட்டில் போய் எடிட் பண்ணி ஒரு 4 பக்கம், அதாவது 4 ஸ்லைடு வந்து ரெடி பண்ணி நான் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை பண்ணி உங்களுக்கு நாங்கள் வந்து கிவ் அவே தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஷர்ட்டை வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1699 ரூபாய் மதிப்புள்ள ஒரு மெர்ச்சன்டிஸு. எங்கேருந்து வருதுன்னா மும்பையில் வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் இருக்குது, அங்கேருந்து வருது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பாகுபலி மீதான நான் வைத்திருக்கக்கூடிய ஒரு கிரேஸு எப்படி வேணாலும் சொல்லலாம், அதுக்கு கிடைச்ச பரிசாக தான் இந்த ஒரு மெர்ச்சன்டிஸை வந்து பார்க்குறேன். ஸோ பாகுபலியை பொறுத்த வரைக்கும் இன்னும் எத்தனை தலைமுறைகள் ஆனாலும் அதனுடைய மவுஸ் வந்து குறையவே குறையாது, மேலும் மேலும் கூடிக்கிட்டே போகும் அப்படின்றதுல வந்து நான் வந்து உறுதியாக இருக்கேன். ஸோ யாருக்காவது வந்து படம் வந்து பார்க்கணும், டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னா உங்கள் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். பட் என்னன்னா ரன் டைம் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒத்து வருமா என்னன்னு தெரியல. ஏன் சொல்கிறேன்னா 3 மணி நேரம் 45 நிமிஷம் வந்து படம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக தேட்டருக்கு போய் மட்டும் பாருங்கள். வீட்டில் வந்து நான் வந்து ஓடிடியில் வரட்டும், டிவியில் போடுவாங்க அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு டைம்லாம் இருக்காது. ஸோ உங்களுக்கு ஓகேன்னா கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். குறிப்பாக அப்போ யாரெல்லாம் இந்த படத்தை வந்து தேட்டரில் மிஸ் பண்ணீங்களோ, ஏன் இது வரைக்கும் பார்க்காமலே கூட நிறைய பேர் இருக்காங்க போல், நானே இப்போ தான் வந்து நிறைய பேர் நோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் ட்ரீட்டாக அமையும். ஸோ கண்டிப்பாக போய் வந்து படத்தை போய் பாருங்கள். இதுக்கு மேலேயும் என்னால் வந்து இந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்க முடியும், ஈச் அண்ட் எவ்ரி திங். பட் வந்து அவ்வளோ பேசி வந்து உங்களுக்கு நான் வந்து பிளேடு போட விரும்பல. ஸோ போய் படத்தை பாருங்கள்.
திரும்பி அன்னைக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்களோ அதே அளவு பிரம்மாண்டம், அதே அளவு கைத்தட்டக்கூடிய வைக்க ஒரு உணர்வு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். படம் பாருங்க. உங்களுக்கு அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.